தொழிலாளி வர்க்கத்தின் போர்வாள் அப்படின்னு சொல்றவருங்க ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ். அந்த ஏங்கல்ஸ் மிகப்பெரிய ஜவுளி அதிபரோட மகனா இருக்காரு. அந்த ஜவுளி அதிபர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய கம்பெனியெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏங்கல்ஸை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தொழிற்சாலை முழுவதையும் சுற்றி காட்டுகிறார். அங்கே இளம் சிறுவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை ஏங்கல்ஸ் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதோட வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, தொழிற்சாலை நன்றாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே 7 சிறுவர்கள் வேலை செய்வதை நான் பார்த்தேன், நானும் போய் வேலை செய்யணுமான்னு கேட்குறாரு. நீ வேலை செய்ய வேண்டாம், அது உனக்கானது, நீ அதற்கு முதலாளி அப்படின்னு சொன்னபோது அந்த சிறுவர்களின் கஷ்டம் எப்பம்மா போகும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் அப்படிதான் கஷ்டப்படுவாங்க, அதையெல்லாம் மாற்ற நம்மால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் இதை நான் எப்படியும் மாற்றியே தீருவேன் என்ற ஒரு முடிவெடுத்து கொண்டு பொது உடைமையாகவும் சோஷலிசவாதியாகவும் மாறினார்.